மாடு இல்லைங்க, இப்பதான் புதுசா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன கறவையில் கேட்டீங்க நீங்க? 10 லிட்டர்ல கேட்கட்டோமா? ஒரு நேரத்துக்கு 10. ஒரு நேரத்துக்கு 10 லிட்டரு. ஓகே ஓகே. இப்போ ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு 2 வேளைக்கு இது. ஓகே ஓகே. நான் வணக்கம்ண்ணா. வணக்கம் சக்தி. இன்னைக்கு வந்து எந்த சந்தைக்கு வந்திருக்கோம்? இன்னைக்கு வந்து காரியமங்கலம் மார்க்கெட்டுங்க. ஓகே. வாரம்னா செவ்வாய்க்கிழமை நடக்குங்கண்ணா. இப்போ வந்திருக்கோம் ஒரு 3 மாடு ஃபர்ஸ்ட் எடுத்திருக்கோம். 3 மாடு எடுத்து கொஞ்சம் அவசரமா போறதுனால வீடியோ அமுச்சு விடுறேங்கண்ணா. ஃபர்ஸ்ட் மாடை உங்களுக்கு இதான் எடுத்துருங்க. இந்த வாரம் எப்படி இருக்குண்ணா விலைங்க? விலைக்கு என்ன பண்ண இருந்துச்சுங்கண்ணா, 2-3 வாரமா மழையா இருந்துச்சு. இந்த வாரம் கொஞ்சம் மாடு வரது நல்லா இருக்குதுங்க. இனிமேல் கொஞ்சம் நல்லா வருங்கண்ணா. மழைனால வராதுங்க, இனிமேல் நல்ல மாடா வருங்க. சரி சரி சரி. இந்த வாரம் வந்து என்னென்ன பல்லு எடுத்திருக்கீங்க? இந்த வாரம் வந்து நம்ம 6 பல்லு எடுத்துருக்கோங்க. ஓகே. இப்ப எல்லாமே செகண்ட் லாக்டேஷன் தான் கேட்டாங்க. ஏன்னா எல்லாமே ஒரு வீட்டு தேவைக்கு எடுத்திருக்காங்க, ஃபார்ம் டைப் இல்லைங்க. ஓகே. கொஞ்சம் மில்க் ஈல்ட் அதிகமா இருக்கிற மாதிரி கேட்டாங்கன்னா இவங்க ஹெச்எஃப் கேட்டாங்க. ஹெச்எஃப் கூட நல்ல உங்களுக்கு ஃபேட்டேஷனா போற மாதிரி, நல்ல மழைக்கு வெயிலுக்கு தாங்குற மாதிரி நல்ல ஒரு வீட்டு தேவைக்கான மாடு எடுத்திருக்காங்கண்ணா. ஒரு 25 லிட்டர் சொன்னாருங்கண்ணா. அண்ணார்கிட்ட நம்ம 20 தான் சொல்லியிருக்கோம். அதுலயே 1-2 கூடலாம் குறையலாம்னா 18 லிட்டர் கண்டிப்பா கறக்குங்கண்ணா. 18 லிட்டர் இது கறக்குமா? ஆமா, செகண்ட் லாக்டேஷன் தானே, ஒண்ணு தப்பு இல்லைங்கண்ணா. 20 கறக்கிற கெப்பாசிட்டி இருக்குதுங்க. நம்ம 2 லிட்டர் கம்மியா சொல்லிட்டாலும் தப்பு இல்லைங்கண்ணா. அவங்களே ரெடி ஸ்டேஜ்ல இன்னும் 4 ஒரு 10 நாள் ஆகும்ண்ணா. அவங்களே போன் பண்ணி சொல்லுவாங்க நமக்கு என்ன 20 கறக்குதுன்னு. நம்ம ஒரு 18 லிட்டர் சொல்லி கொடுக்கலாங்கண்ணா. 20 லிட்டர் கறக்குன்னா அதுக்கு தீவனம் சரியா கூட தான் கறக்கும். தீவனம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கண்ணா. மாடு மெயின்டெனன்ஸ் 1 கிலோங்க. நம்ம கறக்கிறதுக்கு ஒரு லிட்டருக்கு ஒரு 300 கிராம் ஆவரேஜ் பண்ணி கொடுக்கலாங்க. அது காலையில சாயந்தரம் பிரிச்சு கொடுக்கலாங்கண்ணா. 10 கிலோனா ஒரு 4 கிலோ ஒரு 5 கிலோங்க அப்படி பிரிச்சு கொடுக்கலாம். 10 லிட்டர் கறவர மாட்டுக்கு 5 கிலோ 2 வேலையை பிரிச்சுக்கலாங்க. 20 லிட்டர் கறக்கிறதுக்கு நமக்கு 10 கிலோ இல்ல கொடுக்கலாம், அட்லீஸ்ட் ஒரு 8 கிலோ கொடுக்கலாம். நல்லா உங்களுக்கு கிரீன் வாட்டர் கொடுக்கணும். பச்சை தீவனம். நான் போது விசாரிச்ச வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் டைப்ல வந்து பாத்தீங்கன்னா 20 லிட்டர் கறவை கிடைக்குன்னா 5 கிலோ கொடுக்குறாங்க ஒரு நேரத்துக்கு. அதை நம்ம 10 கிலோ கொடுக்கலாங்கண்ணா. அது நீங்க சொல்றது ஃபார்ம் டைப்பான மாடு, ஒரு மேய்ச்சல் முறை இல்லாத மாடுங்க, ஃபார்முக்குள்ள இருக்கிற மாடு. இது நமக்கு வந்து விட்டமின்ஸ், புரோட்டீன்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஃபைபர் கண்டென்ட், அப்புறம் ஃபேட் கண்டென்ட் எல்லாமே நம்ம மேய்ச்சல் முறையில கிடைக்குங்க. அதுக்கு நம்ம 2 கிலோ கம்மி பண்ணி கொடுக்கலாங்க, ஒன்னும் தப்பு இல்லைங்க. அது மேய்ச்சல் வந்து காட்டு மேய்ச்சலுங்க. ஒரு குறிப்பிட்ட ஒரு கிரீன் வால்ட்ரோ, ஒரு கோ4, கோ3, சோயா4 நம்ம நினைக்கிற மாதிரி சோள தட்டுனா அது ஒரே இதை கொடுக்க போறது இல்ல. அழகா தோட்டத்துல மேய்ச்சி பால் கறக்குறவங்க, அதனால நம்ம 2 கிலோ கம்மி பண்ணி கொடுக்கலாங்க. அதுல வர எல்லா சத்தும் அதை எடுத்துக்குங்க. இப்ப இது மேய்ச்சலுக்கு நல்லா இருக்குங்களா? மேய்ச்சலுக்கு நல்ல மாடுங்க. சரி சரி. மேய்ச்சலுக்கு ஒரு வீட்டு தேவைக்கு நல்ல மாடுங்க. நல்ல கொம்பு டைப் ஃபேட்டேஷனா போறீங்க, உங்களுக்கு கொம்புல இருக்கிற விட்டமின் இ நல்லா கிடைக்குங்கண்ணா. இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா கொம்பு இருந்தா அது வந்து பிரீட் இல்லன்றாங்க. என்ன அது கொம்பு இருந்தா பிரீட் இல்லன்னா சொல்ல மாட்டாங்கன்னா, அது கொம்போட சைஸ் பொறுத்து இருக்குங்க, தடிப்பு பொறுத்து இருக்குங்கண்ணா. பிரீடு வயசான மாடுக்கு வந்து கொம்பு வருங்கண்ணா. மேக்ஸிமம் வந்து பாத்தீங்கன்னா 100-90% கொம்பு வரும். கொம்பு தான் வருங்க. கண்டுக்குட்டிக்கே கொம்பு வந்தாலும் சுட்டு தான் தருவாங்க. நல்ல மாடு கொம்பு வச்சு நம்ம கால்குலேட் பண்ண முடியாதுங்க. அது நல்ல குவாலிட்டி வச்சுங்க. மாடு நல்லா லென்த் வச்சு, நல்லா பேக் பேஸ், நல்லா இந்த அகல கட்டுங்க, நல்ல காம்படி வேலை பொறுத்து நம்ம சொல்லலாங்கண்ணா. இப்ப இந்த மாடு செலக்ட் பண்ணா எதனால செலக்ட் பண்ணீங்கன்னா? இந்த மாடு நம்ம செலக்ட் பண்றது வந்து பாத்தீங்கன்னா அவங்க எப்படி யூஸ் பண்றதுன்னு கேட்டாங்கன்னா, ஆனா ஒரு வீட்டு தேவைக்குன்னாங்க. அதே மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு கொம்பு டைப் இருக்குன்னா பிரச்சனை இல்லைன்னு கேட்டா அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு கொம்போ போடி அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்க. நல்லா மில்க் ஈல்டு வரணும், நல்ல மேய்ச்சல் முறையான வரணும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். சரி சரி சரிண்ணா. நல்ல மாடா நம்ம செலக்ட் பண்ணிடலாங்கண்ணா. மொத்த ஒரு மாடை வந்து நம்ம குட் மாடு, நல்ல ஹெல்த்தியான மாடுன்னு சொல்றது ஒரு மெயினா 5 விஷயங்க. மாடு வந்து ஒரு மில்க் திறன் இருக்கணும், கறவை திறன் இருக்கணுங்க, அது ஒரு பாயிண்ட்டுங்க. 2வது பாயிண்ட் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இருக்கணும். 3வது பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சினப்பிடிக்கிற தன்மை இருக்கணும். 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பருவத்துக்கு கரெக்டா வரணும். 5வது பாயிண்ட் வந்து அதோட கட்டமைப்புங்க. அதாவது கட்டமைப்புன்றது அதோட நட, அதோடைய பாவனை, அதோடைய உடல் அமைப்பு, அதை பொறுத்து வருங்க. நம்மளால 3 செலக்ட் பண்ணி கொடுக்க முடியும். நல்ல கறவைத்தன்மை இருக்கிறத பார்த்து எடுக்க கொடுக்க முடியும். அது கறவைத்தன்மை எதை வச்சு சொல்லணும், அதுக்கு நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு. நல்ல காம்படி வேலை, பிரீடு வைஸ், அல்ல பிரீடு என்ன டைப்னு பார்த்து சொல்லிடலாங்கண்ணா. நோய் எதிர்ப்பு சக்தின்றது நல்ல மாடு ஆரோக்கியமா இருக்கிறத பார்த்து சொல்லலாங்கண்ணா. ஒரு ஃபர்ஸ்ட் லாக்டேஷன், செகண்ட் லாக்டேஷன் கண்டிப்பா நோய் எதிர்ப்பு சக்தி வருங்க. அதை வச்சு நம்ம எடுத்து கொடுத்துருங்கண்ணா. செனப்பிடிக்கிற தன்மை வந்து நிறைய இருக்குங்கண்ணா. அது அவங்க கண்டிப்பா பிடிச்சிக்கும். பிடிக்கலாம் நம்மள கேட்டாலும் அதுக்கு உண்டான மெடிசன் இருக்குது, அது கூட இயற்கை வைத்தியம் இருக்குது. என்ன பண்ணா சனைக்கு வருங்க, சனையும் பிடிச்சிக்கலாங்கண்ணா. இதெல்லாம் ஒரு 5 கரெக்டா இருந்தா அந்த மாடு தெளிவான மாடுங்க. நம்ம மாடு முட்டை எடுத்துட்டு நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியா இருந்தா அடிக்கடிக்கு பிரச்சனை வருங்க. செனை பிடிக்கலனா அன்னைக்கு 1,20,000 மாடு எடுத்துட்டு போயிட்டு செனை பிடிக்கலாம். அந்த கண்ணுக்கு நம்ம ஒரு 12 பாசம் கறந்துட்டு அது 20,000-30,000 விற்க வந்துருங்க. செனையும் பிடிக்கணும், பருவத்துக்கு வரணும், அதே மாதிரி நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கணும், நல்ல கறவைத்தன்மை இருக்கணும், உடல் கட்டமைப்பு இருக்கணும். ஓகே ஓகேண்ணா. இந்த வாரம் வந்து ஹெச்எப் மட்டும் எடுத்திருக்கா? நான் ஃபுல்லா ஹெச்எப் தான் எடுத்திருக்கேன். ஓகே ஓகே. இது எந்த ஊருக்கு போகுதுன்னு? நான் இங்க வாங்க, இங்க போகுதுண்ணா, மேச்சேரி போகுதுங்க. மேச்சேரி. ஓகே ஓகே. இவங்க தான் வந்திருக்கிறதா? ஆமா, இவங்க தான் வந்திருந்தாங்கண்ணா. இவங்க நம்ம கிட்ட நம்ம செலக்ஷன் சொல்லிட்டாங்கண்ணா. ஆல்ரெடி நமக்கு போன் பண்ணி பேசினாங்க ஒரு 3 டேஸ்க்கு முன்னாடி. நான் உங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுங்க, எங்களுக்கு எதுவும் தேவையில்ல, நீங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்து கொடுங்க சொன்னாங்க. நம்ம விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு 2வது லாக்டேஷனா பார்த்து கறவை இருக்கிற மாதிரி எடுத்து கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே.
அக்கா வணக்கம். வணக்கம்ண்ணா. எந்த ஊர்ல வந்திருக்கீங்க? மேச்சேரில இருந்து வந்துக்கிறோங்க. மேச்சேரி. இப்ப நம்ம கிட்ட வீட்டுல மாடு இருக்கா இல்ல? மாடு இல்லைங்க, இப்பதான் புதுசா இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் எடுத்திருக்கீங்க. ஓகே ஓகே. என்ன கறவையில கேட்டீங்க நீங்க? ஒரு 10 லிட்டர்ல கேட்கட்டோங்க. ஒரு நேரத்துக்கு 10 லிட்டர். ஓகே ஓகே. இப்போ ஒரு 20 லிட்டர் கறவை சொல்லியிருக்காரு 2 வேளைக்கு இது. ஓகே ஓகே. எவ்வளவு நேரத்துக்குலாம் வந்தீங்க இந்த சந்தைக்கு? மணி 5:30க்கெல்லாம் வந்துட்டோம். மணி 5:30க்கெல்லாம் வந்து சோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு மாடு? எங்களுக்கு பிடிச்ச மாதிரி. பிடிச்ச மாதிரி எடுத்து கொடுத்துருக்காரு. ஓகே ஓகே. உங்க பேரு? இப்போ இந்த மாடு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. ஓகே ஓகே. இது மாடி இன்னும் வைக்குமாண்ணா? நான் இன்னும் ஒரு 10 நாள் டைம் இருக்குதுங்கண்ணா. மாடு நல்ல மடி வருங்கண்ணா, எந்த தப்பு இல்லைங்க. இல்ல இப்பயே நல்லா மடி வச்சிருக்கு. இப்பயே நல்ல மடி இருக்குங்கண்ணா. அரை அடி கேப் காம்பு இருக்குது, நல்ல கருங்காமல் அமைஞ்சிருக்குது. நல்ல மடி பொசிஷன் பார்த்தோன்னா இதுல இருந்து இறங்குதுங்க. ஓகே ஓகே.